ரிஷப ராசி அன்பர்களுக்கு 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கத்தையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நடக்க வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். 2025ஆம் ஆண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டில் நடக்கக்கூடிய சனி, குரு, ராகு, கேது பெயர்ச்சிகளால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், அவர்களின் குடும்ப வாழ்க்கை, வேலை எப்படி இருக்கும் என விரிவாக தெரிந்து கொள்வோம். 2025 புத்தாண்டு பொறுத்தவரையில் ரிஷப ராசியினருக்கு ஓரளவு சிறப்பானதாகவே அமையும். உங்கள் வேலை, தொழிலில் சில சிரமங்களை சந்தித்தாலும் நிதி ஆதாயங்கள் பெற வாய்ப்புள்ளது. இந்த ஆண்டு உங்களின் வாழ்க்கை எப்படி அமையும் என விரிவாக இப்பொழுது நம்ம பார்க்கலாம். இந்த ஆண்டு தொடக்கத்தில் குரு பகவான் ரிஷப ராசி வக்ர நிலையில் சந்திக்கிறார். அதன் பின்னர் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும், சந்திரன், புதன் ஆகியோர் சஞ்சரிக்கின்றனர். தொழில் கர்மஸ்தானத்தில் சனி பகவானும், ராசிநாதன் சுக்கிரனும் சஞ்சரிக்கின்றனர். லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. இந்த ஆண்டில் மார்ச் 29ஆம் தேதி சனி மீன ராசிக்கு, மே 14ஆம் தேதி குரு மிதுன ராசிக்கும், மே 18ஆம் தேதி ராகு கும்ப ராசிக்கும், கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சி நடக்க உள்ளது. ரிஷப ராசிக்கு இந்த ஆண்டு பண வருகை ஓரளவு சாதகமாகவே இருக்கும். ஆண்டு தொடக்கத்தில் உங்களின் வருமானம் மற்றும் செலவு தொடர்பான கடினமான சூழல் இருக்கும். குரு பெயர்ச்சி வரை பெரிய பண முதலீடு செய்வது, கடன் கொடுப்பது, வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இல்லையெனில் பெரும் நிதி பிரச்சனையை நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. குருவின் பெயர்ச்சிக்கு பின் உங்களுக்கு வருமானத்தில் ஓரளவு சாதகமான பலனே கிடைக்கும். பணம் தொடர்பான ஆசைகள் இப்பொழுது நிறைவேறும். வருமான உயர்வால் சேமிக்க வாய்ப்புகள் உண்டு. ஆண்டு இறுதியில் ஓரளவு நிலை மோசமடைய வாய்ப்புகள் உள்ளது. உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஆண்டு வேலை தேடுபவர்களுக்கும் எதிர்பார்த்த நல்ல வேலைகளும் அமையும். பணியிடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் உறவு சிறப்பாகவே இருக்கும். உங்களின் அதிர்ஷ்டத்தால் பணியிடத்தில் பதவி உயர்வு அல்லது எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. பணியிடத்தில் இலக்குகளை அடைய கடின உழைப்பும் சரியான திட்டமிடலும் உங்களுக்கு மிகவும் அவசியம். ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக சிறப்பானதாகவே இருக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இப்பொழுது தேடி வரும். உங்கள் தொழிலில் சாதனைகள் படைப்பதோடு உங்களின் புகழ் அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான காலமாகவே இந்த ஆண்டு இருக்கும். உங்கள் முயற்சிக்கு ஏற்ற பெரிய வாய்ப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள். ராகு உங்கள் தொழில் ஸ்தானத்தில் அமையும் போது நீங்கள் எடுத்த வேலையை முடிப்பதிலும் அலைச்சலும் அதீத சிந்தனையும் இருக்கும். தொழிலை விரிவுபடுத்த கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. சிலருடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில் உங்கள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அதனால் கணக்கு விவகாரங்களை சரியாக பராமரிப்பது அவசியம். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை கலவையான பலன்களே கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. குடும்ப அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு குடும்பத்தில் நிம்மதியை உணர்வீங்க. அக்டோபர் மாதத்தில் நடுவில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் கவலைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆண்டின் கடைசி 3 மாதங்கள் சிறப்பானதாகவும் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி நிறைந்ததாகவுமே உங்களுக்கு அமையும். ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு உங்களின் ஆரோக்கியம் மேம்படும். அதே சமயம் ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாத முற்பகுதி வரை சில உடல் நல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது. இந்த ஆண்டில் உங்களின் உடல் மற்றும் மன நலனை பாதுகாக்க முயற்சி மேற்கொள்வதும் நல்லது. தினசரி உடற்பயிற்சி மற்றும் யோகா, தியானம் போன்ற
மன வலிமை தரக்கூடிய பயிற்சியை செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். பருவகால நோய்கள் விஷயத்தை கவனம் தேவை. ரிஷபராசி சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த ஆண்டில் ஓரளவு சாதகமானதாகவே அமையும். போட்டி தேர்வு விளையாட்டு ஈடுபட்டு மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. உயர்கல்வியின் முயற்சியில் எதிர்பார்த்த பலன்களே உங்களுக்கு கிடைக்கும். மேற்படிப்புக்காக வெளியூர் வெளிநாடு செல்ல ஆசைப்படும் நபர்களுக்கு நல்ல செய்தியே கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க கடன் வாங்குவதையும் கொடுப்பதையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஏப்ரல் முதல் ஜூன் வரை புதிய உறவில் நுழைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். திருமண முயற்சியில் நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் இந்த வருடத்தில் இருக்குது. உங்கள் அன்புக்குரியவர்களின் ஆதரவு இப்பொழுது கிடைக்கும். காதல் உறவில் நெருக்கம் அதிகரிக்கும். துணையுடன் புரிதல் இப்பொழுது உண்டாகும். மொத்தத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? வேலை தேடுபவர்களுக்கு தகுதியேற்ற நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் இப்பொழுது கிடைக்கும். குடும்பத்தில் அனுசரித்து செல்ல மகிழ்ச்சி மிகவும் நிலைத்திருக்கும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு சாதகமானதாகவும் வெற்றிகரமானதாகவும் இருக்கும். அதில் உங்களின் புதிய யோசனைகள் சிறப்பான வெற்றியை கொடுக்கும். உங்கள் மீதான அன்பும் மதிப்பும் மரியாதையும் மிக பெரிய அளவில் அதிகரிக்கும். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.